என்னோடய அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ யா தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச். லவ் மேரேஜ் திவ்யான்னு சொல்கிறாங்க. நான் லவ் மேரேஜ் கிடையாது. நான் நடித்த படம் விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ். அதனால் எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக லவ் மேரேஜ் திவ்யான்னு வச்சுட்டாங்க. ரூம்பாயை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி. டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் சாரும் சரி, கேமராமேன் சார், ரவி சார், பழனிவேல் சார், ஓ மை காட், அங்கே பயங்கர என்ஜாய்மெண்ட்டான மூவி. எனக்கு நான் பண்ண ரோலை விட அங்கே நடந்த விஷயங்களை பார்த்தா அதுவே ஒரு படமாக எடுக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ். என்னோட ஆசை பிரகாரம் இந்த ரூம் பாய்ங்கிறது தாய் கேள்வியை விட பயங்கர சக்ஸஸ் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குது. ஒரு செம்ம டைரக்டரு, வேறு லெவல் ப்ரொடியூசரு. அதை எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் மீடியா, ப்ரெஸ். உங்கள் வேலையை நீங்கள் காட்டிடுங்க ப்ரெஸ், மீடியா. தேங்க்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் என்னை இப்போ கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோஷியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோசியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா, மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் நான் இப்போது சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி. அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்து விட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம், அம்மா அண்ணா சாவலை மேடம், இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும், காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்ட்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்ட்டாக நான் காமெடி பண்ணுவேன், டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்தில் பார்த்திங்கன்னா சாங்கு நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லணும், ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும்.
அவர் வந்து என்னிடம் வந்து அழைப்பு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிடுறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் வந்து மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குனர் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றினை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். தர்மம் காப்பாற்ற வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். உண்மையில் இந்த ப்ரொடியூசர் வந்து அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லா நிர்வாகிகளும் ஃபஸ்ட்டு எல்லா நிர்வாகிகளும் ஒன்றா வந்திருக்கும். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆடியோ ரிலீஸ் சொன்னால் ஒரு 2 பேர் வருவோம், 3 பேர் வருவோம். இவர் பயங்கரமான அதிர்ஷ்டசாலியாக இருக்கார். நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை வந்து இப்பயே தெரிஞ்சு போச்சு. நான் பெருமைக்கு சொல்லுங்க, எல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றா சேரனாக ஒரு வெற்றிக்கு அறிகுறி இது. தம்பி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கன்னடாவில் ஒரு படம் துன்யான்னு ஒரு படம் இருக்கும், அதில் ஹீரோ இருக்கும், அமைதியாக இருப்பார், அமைதியாக இருந்து ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி தம்பி ரொம்ப அவர் லைஃப் வந்து நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி ப்ரொடியூசர் நாங்களும் வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறோம். நல்லா அவருடைய எண்ணங்களும், அவங்க அப்பா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். அவர் வந்து எல்லாரையும் ஒருத்தரோட விடாமல் அவ்வளோ அமைதியாக, அந்த மரியாதைன்னா என்ன அவர்கள் தான் நாங்கள் கற்றுக்கணும் போல இருக்குது. ப்ரொடியூசர் இவ்வளோ நல்லா ப்ரொடியூசராக இருக்கார், பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க, இப்போ நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே ஜாம்பவான்லாம் இல்லை, நல்லா வீர செயல் உள்ள எந்த ஒரு தப்புக்கும் எந்த ஒரு தவறான செயலுக்கும் தலை வணங்க மாட்டோம். நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அது நடக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியை ராதாண்ண இப்போ சொன்னார் பாருங்க. இன்றைக்கி வந்து அக்காடு வாட்டில் பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்தது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த தமிழ்குமரனுடைய தலைமையில் வந்து நல்ல ஒரு நிர்வாகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ வர படம் தயாரிப்பாளர்கள்லாம் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும். நல்ல படம் எடுங்க, நல்ல அதாவது ஒரு கதையை நல்லா சூஸ் பண்ணி நல்ல நம்ம டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய படம் வந்து வெளியே போய் சேரனாக்கா இந்த பத்திரிகையாளருக்கு அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா, அதாவது நீங்கள் தப்பாக எழுதுவோன்னா என்ன உண்மையோ அதை எழுதி வெளியே, ஏன்னா புதிய ப்ரொடியூசருங்க அவங்கெல்லாம் வெளியே டெவலப் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் இருந்தாலும் தயாரிப்பாருக்கு இப்போ வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டு, எங்கள் சங்கத்தில் வந்து பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அணுகி நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் படம் எடுக்கலாம், நீங்கள் தைரியமாக இருங்க. எங்கள் சங்கத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நல்ல முடிவோடு இருக்கும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நல்லா இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பத்திரிகை நண்பர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எழுதுங்க, எழுதி கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. அவரெல்லாம் வந்து புதுசாக படம் எடுத்திருக்காரு. உங்களுடைய சகோதர மனப்பான்மையோடு நீங்கள் வெளிப்படுத்துங்க எங்களை.
நன்றி, வணக்கம். என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ.